உலகமெங்கும் நடக்கக்கூடிய ஒலிம்பிக் போட்டியில எல்லாரும் ரசிச்சு பார்க்கக்கூடிய கிரிக்கெட் போட்டி ஏன் இல்லைன்னு எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா? எப்பவுமே இல்லாம இருந்தது கிடையாது. ஒரே ஒரு தடவை கிரிக்கெட் போட்டி விளையாடப்பட்டிருக்கு ஒலிம்பிக்ல. 1900 நடந்த பாரிஸ்ல நடந்த ஒலிம்பிக் போட்டியில கிரிக்கெட் போட்டி நடக்க போறதா அறிவிச்சிருக்காங்க. கிரிக்கெட் பிறந்த இடமா இருக்கக்கூடிய இங்கிலாந்து நாடு முதல் நாடா தன்னுடைய பேரை பதிவு செஞ்சுட்டாங்க. ஆனா மத்த எந்த நாடுமே கிரிக்கெட் விளையாடுறதுக்கு தங்களுடைய பேரை அறிவிக்கல. 2 அணிகள் இருந்தாதான் ஒரு கிரிக்கெட் போட்டியை விளையாட முடியும் அப்படின்றதுனால ஒலிம்பிக் நடத்திட்டு இருக்கக்கூடிய பிரான்ஸ் நாடு வேற வழி இல்லாம தங்களுடைய பேரை கொடுத்தாங்க. கிரிக்கெட் தானே, எப்படியும் நம்ம பேட்டை வச்சு அடிச்சு ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு குருட்டு நம்பிக்கையில கேம்ல இறங்கிட்டாங்க. ஆனா 2 இன்னிங்ஸா விளையாடப்பட்ட அந்த ஒலிம்பிக் கிரிக்கெட்ல முதல் இன்னிங்ஸ்ல இங்கிலாந்து 117 ரன் அடிச்சிருக்காங்க. இந்த 117 ரன்னை எப்படியும் கடந்துடலான்னு அசாத்திய நம்பிக்கையில போன பிரெஞ்சு வீரர்கள் வெறும் 48 ரன்ல ஆல் அவுட் ஆயிட்டு எல்லாருமே தோத்துறாங்க. 2வது இன்னிங்ஸ்ல 145 ரன் இங்கிலாந்து எடுத்துறாங்க. சோ 185 ரன் எடுத்தா ஜெயிச்சிடலாம் அப்படின்ற கட்டத்துல பிரெஞ்சு வரும்போது ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல, டைம் வரைக்கும் கடைசி வரைக்கும் விளையாண்டா டிராப் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில உள்ள இறங்குறாங்க. ஆனா நடந்தது என்னன்னா, போட்டி முடிகிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே எல்லா வீரர்களுமே அவுட் ஆயிடுறாங்க. அதுலயும் பெரும்பாலான பேர் டக் அவுட் ஆயிடுறாங்க. ஆனாலும் கூட பிரெஞ்சு டீமுக்கு எந்த கவலையுமே இல்லை. ஏன் அப்படின்னா, ஜெயிச்ச இங்கிலாந்துக்கு முதல் பரிசா கோல்டு கப் கிடைச்சிருது, தோத்த பிரெஞ்சுக்கு 2வது பரிசா சில்வர் கப் கிடைச்சிருது. அதனால இது ரொம்ப சுவாரஸ்யமே இல்லாம நடந்த போட்டி அப்படின்றதுனால அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ஒலிம்பிக் போட்டிகள்ல கிரிக்கெட் போட்டியவே மொத்தமா தடை பண்ணிட்டாங்க.